உறக்கம், சிதைக்க உணவே மருந்து மருந்தே உணவு. உறக்கம், தூக்கம் இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தூங்காததால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தூங்குறதோட முறைகளை பற்றி சொல்லிகிட்டே வராங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தூங்காததால் நமக்கு நம்ம ரோட்டில் போனால் நாய் கவும் இல்லையா, அது மாதிரி நம்மளோட நோய்கள் வந்து கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு தூக்கம் இல்லாதவர்களுக்கு நோய் வந்து சீக்கிரம் கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண் விழி நோய்கள் எல்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல உள்ள வாத பித்தம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செயல்பாடுகளை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாந்தம் உண்டாகும், அதே அஜீர்ண கோளாறு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்று உப்பிசம், வயிற்று பொறுமல் இது எல்லாமே உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதம் அதிகமானால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், பித்தம் அதிகமான என்னென்ன பிரச்சனைகள் வரும் நமக்கு தெரியும். ஸோ நைட்டு உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம இந்தியாவை தவிர வேறு எந்த நாடை நீங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, முக்கியமாக ஒரு சில நாடுகளில் வின்டர் சமயத்தில், அதாவது அவங்க குளிர்காலத்தில் வந்து அவங்க இரவு வந்து மதியம் 3 மணிக்கே ஆரம்பித்து காலை 3 மணி வரைக்கும் 12 மணி நேரம் இரவு இருக்கும். இதே சம்மர் சமயத்தில் வெயில் காலத்தில் வந்து அவங்களுக்கு இரவு வந்து நைட்டு 11 மணிக்கு ஆரம்பித்து காலை 3 மணிக்கே முடிஞ்சிடும். ஸோ அவங்களோட 365 நாளும் இந்த மாதிரி சீரற்ற நிலையில் தான் இருக்குது. ஆனால் நம்மளோட வரம் என்ன அப்படின்னா, நம்மளோட 365 நாளும் கிட்டத்தட்ட நம்மளோட இரவு வந்து 6லேருந்து 8 மணி நேரம் முழுமையான இரவு நமக்கு கிடைக்குது. இந்த முழுமையான இரவில் நம்ம தூங்குறதுக்கு பழகிட்டு தான் வந்தோம் இது வரைக்கும். அதனாலேயே நம்மளோட நோய்கள் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவிட்டு கடைசியாக தான் நமக்கு எந்த நோய்களும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளை அறியாமல் நம்ம மேலை நாட்டுகள் ஃபாரினில் உள்ள ஆக்டிவிட்டீஸை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம், அவங்களோட இரவு பழக்க வழக்கத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். அதனால தான் நமக்கு நோய்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த இயற்கை கொடுத்த வரமான இந்த இரவு தூக்கத்தை நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலோட உள் உறுப்புகள் அனைத்துமே சீராக செயல்பட்டு நமக்கு எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதே சித்தர்கள் வந்து இந்த இரவு தூக்கத்தை எப்படி தூங்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க வந்து குறைஞ்சது 6லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இடது பக்கம் படுத்து இருந்து தூங்கணும் அப்படின்னா நம்மளோட ஐம்புலன்களும் சீராக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் நாள் வேலை செய்த அவ்வளோ டயர்ட்னஸும் மறுநாள் இருக்கவே இருக்காது. உடம்புல உள்ள சோர்வு அனைத்தும் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடி டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூளைத்திறன் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அறிவுத்திறன் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இரவு தூக்கம் மாலை 7 மணிக்கே சாப்பிட்டுட்டு 9 மணி வரைக்கும் சிறிது நடைப்பயிற்சி செய்துட்டு நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு தூங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா காலையில் நம்ம 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி தூங்கி ஏந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல நித்திரை கிடச்சிரும். அந்த தூக்கத்தால் வர அனைத்து பலன்களும் நமக்கு கிடச்சிரும். ஏன்னா இரவு தூங்கும் போது அந்த இருட்டில் நமக்கு உடம்புல சுரக்க வேண்டிய ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக சுரந்துச்சு அப்படின்னாலே இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனையான இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ், குழந்தை பேர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து நமக்கு வரவே வராது. இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வராது. இதே இரவு தூக்கம் கெட்டு போகிறதால தான் நம்ம ஒரு சில ஹார்மோன்ஸ் வந்து சரியாக சுரக்காமல் அவங்களுக்கு குழந்தை பேர் நிறையவே தள்ளி போகுது. மற்ற பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. ஸோ இரவு தூக்கம், அதாவது இப்போ நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பகலில் தூங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரூமை வந்து நல்லா இருட்டாக்கிட்டு தூங்கும்போது அவங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வராது. ஆனால் அவங்க வந்து அவங்களோட வேலையை வந்து கண்டிப்பாக மாற்றிட்டு, ஆனால் இரவு தூக்கத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வேலையையும் மாற்றிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை முறையும் மாற்றிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா இரவு தூக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளோ அவங்களோட நோய் உடம்பு விட்டு ஒவ்வொரு நோயாக விலகும் போது, இரவு தூங்குற பழக்கம் வந்த பிறகு ஒவ்வொரு நோயாக நம்மளை விட்டு விலகும் போது இரவு தூக்கத்தோட அருமை நமக்கு புரிய வரும். ஸோ இயற்கை கொடுத்த இந்த இரவு, அதுக்கு நம்ம செலுத்துகிற நன்றியாக இந்த தூக்கத்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உண்மையான சொத்து நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட ஆரோக்கியம் மட்டும்தான். இந்த ஆரோக்கியத்தை நம்ம பேணி பாதுகாக்கும் போது நம்மளை பார்த்து வளர அடுத்த ஜெனரேஷனும் இதே பின்பற்றிட்டு வரும்போது நம்ம ஒரு நோயில்லா வாழ்வு நமக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கிற எழுதுங்க.